கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 81 அசித்தன் மன்மதனாக பிறந்த கதை. முன்னொரு காலத்தில் பர்பர தேசத்தில் பகவதிபுரம் என்னும் பட்டினம் ஒன்று இருந்தது. அந்த பட்டினத்தில் சுபர்ணன் என்னும் அந்தணன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு அசித்தன் என்னும் மகன் ஒருவன் இருந்தான். அவன் மிகுந்த துன்மார்க்கனாகவும் அந்நிய மாதர்களிடம் நாட்டம் கொண்டு திரிபவனாகவும் இருந்து வந்தான். எந்த குலத்தில் பிறந்த பெண் மகளாக இருந்தாலும் சரி, எவள் அழகு மிகுந்தவளாகவும் குணசாலியாகவும் இருக்கிறாளோ அவளிடம் பணத்தை கொடுத்து அவன் அளவில்லாத இன்பத்தை அனுபவித்து வந்தான். அதற்கான பணத்தை அவன் திருடுவதின் மூலமாகவும் சம்பாதித்து வந்தான். ஒரு நாள் இரவு அவன் தார்க்கிகபுரம் என்னும் பட்டினத்திற்கு சென்று சங்கர்ஷ்ணன் என்பவருடைய வீட்டிற்கு சென்று பணத்தை திருட முற்படும் போது சங்கர்ஷணனால் அவன் கையும் களவுமாக பிடிக்கப்பட்டான். அவனிடம் அந்த பிராமணர், நீ ஏனடா இப்படி திருட்டுத் தொழிலில் ஈடுபட்டிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், அந்தணரே, நான் இம்மாதிரி திருடி வரும் பணத்தை கொண்டு இந்த உலகத்திலுள்ள அழகான பெண்மணிகளிடம் இன்பம் அனுபவித்து மகிழ்ந்திருந்து வருகிறேன் என்று கூறினான். அவன் அம்மாதிரி உண்மையை கூறியவுடன் அந்த பிராமணர் அவனை நோக்கி, அடே முட்டாளே, நீ அந்தண குலத்தில் பிறந்தவனாக இருந்த போதிலும் ஏன் இப்படிப்பட்ட பாப காரியங்களை செய்து வருகிறாய்? மகா பாபியான உனக்கு இனியும் பிராமணத்தன்மை என்பது எப்படி இருக்கப் போகிறது? ஆகையால் உன்னுடைய பாபத்தை போக்கிக் கொள்வதற்காக நீ தினசரி கைலாசபதியை வணங்கி பூஜித்து வருவாயாக. அவருடைய திருவருளினால் உன்னுடைய காமம், குரோதம், மோகம் முதலானவை அனைத்தும் ஒரு நொடி பொழுதிற்குள் நாசமடைந்து விடும் என்று கூறினார். நீங்கள் சொல்வதெல்லாம் சரிதான். ஆனால் அந்த பெருமான் எங்கே? நான் எங்கே? எனக்கு மைதுனம்தான் சிவ பூஜையாகும். எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் எனக்கு அது ஒன்றுதான் வேண்டும். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டுமென்று நீங்கள் சொன்னாலும் தட்டாமல் செய்கிறேன் என்று அசித்தன் கூறினான். அசித்தனே, நீ உன் விருப்பப்படியே இருந்து கொள். ஆனால் நீ பிற பெண்மணிகளுடன் கூடி மகிழும்போது அவர்களுடைய 2 மார்பகத்தனங்களையும் உன் மனதளவில் சிவலிங்கமென்று பாவித்து அப்பெருமானை வணங்கியபடியே அவற்றை பூஜை செய்து வருவாயாக என்று அந்தணர் கூறி அனுப்பினார். அசித்தனும் அவ்வாறே செய்வதாக ஒப்புக்கொண்டு தன்னுடைய இருப்பிடத்திற்கு வந்து சேர்ந்தான். அன்றிரவு அவன் பழுத்த விபச்சாரியாக ஓர் அந்தண பெண்மணியை நாடிச் சென்று அவளோடு கூடி மகிழும்போது அவளுடைய 2 மார்பகத்தனங்களையும் சிவலிங்கங்களாக பாவித்து அவற்றில் சந்தனத்தை மிகுதியாக எடுத்து அப்பி மலர்களை எல்லாம் அவற்றின் மீது விளையாட்டாக வீசி எறிந்து பலவிதமான பக்ஷய போஜனங்களையும் பழ வர்க்கங்களையும் அவற்றிற்கு நெய்வேத்தியமாக செய்வித்து லிங்க ரூபிகளான அந்த ஸ்தனங்களை பக்தி பெருக்கோடு வணங்கி துதித்தான். பிறகு அவற்றை நோக்கி அவன், ஸ்தனேஸ்வரரான சிவபெருமானே, எனக்கு தினசரி அதி அற்புத அழகு வாய்ந்தவளான பெண்மணிகள் கிடைத்தால் அவர்களின் ஸ்தனங்களாகிய உங்களை தினசரி பூஜை செய்து வணங்கி வழிபடுவேன் என்று வேண்டிக் கொண்டான். அதன் பிறகு அவன் அந்த பெண்மணியோடு கூடி மகிழ்ந்திருந்து விட்டு
பக்ஷய போஜனங்களையும் பழ வகைகளையும் சாப்பிட்டுவிட்டு தாம்பூலம் தரித்து கொண்டான். அப்போது அந்த விபசார பெண்மணி அவனை நோக்கி, அடே கேடுகெட்ட அதமனே, நீ என்ன காரியத்தை செய்துவிட்டாய்? என்னுடைய மார்பகங்களை சிவலிங்கமாக கருதி இப்போது மிகுந்த பக்தி சிரத்தையோடு பூஜை செய்து வருகிறாயா? தினசரி இப்படித்தான் நீ செய்து வருகிறாயா? அல்லது இன்றைக்கு மட்டும்தான் இப்படி செய்திருக்கிறாயா என்று கேட்டாள். பெண்மணியே, உன்னோடு இந்த 2 மார்பகங்களும் பருத்து செழித்தும் வட்ட வடிவத்திலும் மிக நேர்த்தியாகவும் இருக்கின்றன. ஆகையால் தினசரி இப்படிப்பட்ட அதி சிறப்பான ஸ்தனங்களாகவே எனக்கு கிடைக்க வேண்டுமென்று கருதியே சகல போக மோக்ஷங்களையும் அளிக்கக்கூடிய உண்ணாமலை நாயகரை நான் வணங்கி பூஜித்தேன் என்று அசித்தன் பதிலளித்தான். அதன் பிறகு அன்றிரவு பொழுவது முடிந்து பொழுது புலர்ந்ததும் அவ்விருவரும் தங்கள் தங்கள் விருப்பப்படி பிரிந்து சென்று விட்டார்கள். அசித்தனோ வழிபோக்கர்களிடம் இருந்து பொருட்களை அபகரித்து கொண்டு கானகத்தை நோக்கிச் சென்றான். அங்கே காட்டுத் தீயினுள் சிக்கிக்கொண்டு நடு காட்டிலேயே உயிர் துறந்தான். அப்போது அவன் ஸ்தனலிங்கத்தை பூஜை செய்த மகிமையால் அவன் செய்திருந்த பாவங்கள் அனைத்தும் அவனை விட்டு விலகிச் சென்று விட்டன. சிறந்த புண்ணிய சீலனாக திகழ்ந்த அவன் திருமாலின் சித்தத்திலிருந்து பிறவி எடுத்து அதனால் சித்தஜன், அதாவது மலர்சிஜ்யன் என்று பிரக்யாதி பெற்றான். முற்பிறவிகளில் வாசனையினாலும் மகாவிஷ்ணுவின் கட்டளைப்படியும் அவன் சிவ பூஜையை செய்வதற்காக காசி தலத்திற்கு விரைந்து சென்றான். அங்கே தன்னுடைய பெயரில் அவன் ஒரு பெரிய சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து அதை பக்தி பெருக்கோடு பூஜை செய்து வணங்கி வந்தான். அவனுடைய பக்தியைக் கண்டு மனம் மகிழ்ந்த பகவானும் அவன் எதிரில் காட்சியளித்து அவனுக்கு பட்டாபிஷேகத்தையும் செய்து வைத்துவிட்டு மதனராஜன், அதாவது மன்மதன் என்னும் பெயரையும் அவனுக்கு சூட்டினார். பிறகு அவர் அவனுக்கு கிளியை குதிரையாகவும் தென்றல் காற்றை ரதமாகவும் சந்திரனை குடையாகவும் மற்றும் சகல ராஜ சம்பிரமங்களையும் கொடுத்தருளினார். மேலும் அவனுக்கு சிறப்பான தேஜஸையும் ஒப்புயவில்லாத வடிவத்தையும் வியந்து பாராட்டும்படியான இடையோடு கூடிய ரதி தேவியையும் இன்னும் கட்டழகு வாய்ந்த அநேக பெண்மணிகளையும் கரும்பு வில்லையும் 5 மலரம்புகளையும் அவனுக்கு கொடுத்து அனுக்கிரகம் செய்துவிட்டு கருணை கடலான உமாபதி மறைந்தார். மதனராஜனும் ரதி தேவியோடு கூடி மகிழ்ந்திருந்த வண்ணம் பூமி, அந்தரிக்ஷம், ஸ்வர்க்கம் முதலான இடங்களில் சஞ்சரித்து கொண்டு சகல போகங்களையும் அனுபவித்த வண்ணம் வாழ்ந்திருந்தான். அவனிடமிருந்து 5 புஷ்ப பானங்களினால் 3 உலகங்களும் அவன் வசமாகி விட்டன. இப்படியாக அவன் ஆதாரமில்லாத வகையில் சிவ பூஜையை செய்து அதன் மகிமையினால் காமராஜனின் பதவியை அடைந்து மகிழ்ந்திருந்தான். அப்படியிருக்கும்போது இந்த உலகத்தில் முறைப்படி சிவ பூஜையை செய்து வருபவர்களின் சிறப்பை பற்றி எப்படித்தான் அளவிட்டு கூற முடியும்? அதன் பிறகு காமராஜன் தேவர்களின் கட்டளைக்கு இணங்கி நம்பிரானை ஓர் அசுரனுக்கு சமமாக கருதி சூலபாணியான அப்பெருமானோடு மலரம்புகளினால் யுத்தம் புரிந்தான். அவனை அவர் பார்த்த மாத்திரத்திலேயே ஒரு வினாடி பொழுதிற்குள் எரிந்து சாம்பலாகி விட்டான். அதை கண்ட ரதிதேவி அழுது புலம்பி வணங்கி பூஜித்து அவர் அருளினால் அந்த காமராஜனையே மறுபடியும் தன் நாயகனாக அடைந்தாள். இந்த உலகத்தில் இப்போதும் கூட எவர்கள் தேவாதி தேவரான ஸ்ரீ சிவபெருமானை மற்ற தேவர்களுக்கு நிகராக மனதில் ஒரு தடவை நினைத்து விடுகிறார்களோ அவர்கள் மன்மதன் எரிக்கப்பட்டது போல் எரிந்து சாம்பலாகி விடுவார்கள். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை
காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.